எல்லாருக்குமே வாசனை திரவியம் அப்படின்றது பிடிச்ச ஒரு விஷயம் தான். தினசரி நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த வாசனை திரவியத்தில் பெரும்பாலும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவை என்னவென்று பார்த்தால், வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து உள்ளூரில் விற்பனை செய்யக்கூடிய அந்த வாசனை திரவியங்களுக்கு தான் மார்க்கெட்டில் அதிக டிமாண்ட் இருக்கணும்னு சொல்லலாம். ஆனால் இது போன்ற ஒரு சூழலில் இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இந்த வெனோரமா என சொல்லக்கூடிய மேட் இன் தமிழ்நாடு ப்ராடக்ட், இந்த பெர்ஃப்யூம் பெரும்பாலருடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. இந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்களுடைய இப்போ நம்ம சின்ன கலந்துரையாடல் பண்ணலாம். சார் வணக்கம். இப்போ பெர்ஃப்யூம் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட்னு சொல்லலாம். பல நாடுகளிலிருந்து இங்கே தமிழ்நாட்டில் விற்பனை செய்யக்கூடிய பிராண்ட்ஸ் இருக்குது. அதே போல் நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பிராண்ட்ஸ் மத்தியில் இந்த வெனோரமா எந்த வகையில் ஒரு யூனிக்காக இருக்குன்னு நினைக்கிறேன், எடுத்துக்கலாம். வெனோரமா என்று கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பர்ஃப்யூம்னு நம்ம இது பல ஆண்டுகளாக இது செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஒரு குடும்ப தொழிலாக 300 வருஷமாக இதுக்குண்டான ரகசியம் எல்லாம் பாதுகாத்து ஒரு ஃப்ளேவர்னு செஞ்சிட்ருக்கோம். இப்போ நம்ம உலகம் முதலீட்டு தினம் அன்றைக்கி நம்ம என்ன இது சொல்கிறோம்னா, இது வந்து தமிழ்நாடு's ஃபர்ஸ்ட் நெட் ஜீரோ பர்ஃப்யூம். அதாவது நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் பார்த்தீங்கன்னா சேனல் இது மற்ற பிராண்டு மட்டும் தான் நெட் ஜீரோன்னு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலே செய்யப்பட்டுள்ள பர்ஃப்யூமும் நெட் ஜீரோ உள்ளது ஒன்று. இது வந்து ஒரு ரெனியூபிள் எனர்ஜி கம்பெனியோட சேர்ந்து இது பண்ணுறோம். நம்ம என்வாயன்மெண்ட்டுக்கு எந்த டேமேஜும் இல்லாமல் நம்ம பேக்கிங்லேருந்து சரி, நம்ம இருக்கிற பர்ஃப்யூம் இதுவும் சரி, இதுக்கு வந்து ஒரு ஹோல் சப்ளை செயின் இருக்குது. அந்த நீங்கள் சப்ளை செயின் இது பார்த்தீங்கன்னா யாருமே பாதிக்கப்படாமல் இது ஒரு ரீட்டைல் ப்ராடக்டாக நம்ம கொண்டு வர்றது வந்து தமிழ்நாட்டுக்கு உண்டான இது முதல் ப்ராடக்ட் இது. அதாவது இப்போ நம்ம வந்து உத்தரப்பிரதேஷில் தான் பர்ஃப்யூம் பண்ணுறாங்க, லண்டனில் தான் பண்ணுறாங்க, சிட்னியில் தான் பண்ணுறாங்கன்னு இல்லை. இது வந்து நம்ம தமிழ்நாட்டிலே செஞ்சு உலகத்துக்கு நம்ம கொடுக்க போகிறோம். மேட் இன் தமிழ்நாடு ஃபார் த வேர்ல்டு. இந்த பாக்ஸே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக இதில் வந்து திருக்குறள் அச்சிடப்பட்டிருக்கு இல்லையா? இந்த கான்செப்ட் எப்படி பிடிச்சிங்க? இது வந்து சார், நம்ம வந்து தமிழ்நாட்டு சிஎம் வந்து முதலமைச்சர் வந்து $1 trillion எக்கானமி ஆக்கணுன்றாங்க. நம்ம வந்து ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரி கொண்டு வரோம். EV, ரெனியூபிள் எனர்ஜி, மற்ற அதர் இண்டஸ்ட்ரி, ஃபேக்ட்ரி. அது மாதிரி பர்ஃப்யூமும் ஒரு பிளேஸ் ஆக்கணும். தமிழ்நாடு வந்து பர்ஃப்யூம் மேனுஃபேக்சரிங்லேயும் ஒரு நல்ல இன்சென்டிவைஸ்டு ஹப்பாக ஆக்கணும். இது பண்ணுறப்ப நம்மளோட உதாரணம் என்னன்னு உலகத்துக்கு நம்ம காமிக்கணும். அது நம்ம திருக்குறள் வந்து ரொம்ப அழகாக பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. நாங்கள் எப்படி இந்த பர்ஃப்யூம் இது பண்ணுற மாதிரி திருக்குறள் வந்து பாரம்பரியமாக வந்து சொல்லப்பட்ட குறள். அது பர்ஃப்யூமுக்கும் ரெலவெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம இப்போ ஜப்பான், சிங்கப்பூர் அவங்களாம் வரப்போ நம்ம கல்ச்சரை நம்ம காமிக்கிறதுக்கு தான் நம்மளோட எஃபர்ட் இது. இது இப்போ மேட் இன் தமிழ்நாடு வந்து நம்ம ப்ரொபகேட் பண்ணி இந்த பர்ஃப்யூமோட ரீட்டைல் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் நம்ம கொண்டு வரணும். அப்போ தான் நம்ம வந்து ஓவராலாக $1 trillion எக்கானமி இன் கிராஸ் இண்டஸ்ட்ரியில் ரீச் பண்ண முடியும்ட்டு நம்ம நம்பிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்டில் உங்களுடைய பங்கு என்னவாக இருக்குது? எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்புகள் இந்த பிராண்ட் மூலிமா கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குது? இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தமிழ்நாட்டில் பயோஃபியூல் பண்ணுறோம், ரெனியூபிள் எனர்ஜி பண்ணுறோம். அது மூலியமாக நம்மளுக்கு வந்து டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் 500 people, இம்பாக்டிங் ஃபார்மர்ஸ் ஆஃப் அரௌண்ட் 10,000 people. நம்ம பர்ஃப்யூம் விவசாயிகள் ஃபார்மர்ன்றதில் நம்ம மற்றபடி நம்ம பர்ஃப்யூம் ஃபெசிலிட்டி அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்டைரக்ட்லி அரௌண்ட் 1,000-2,000 people நம்ம சப்ளை செயினில் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். இது மூலயமா வந்து கிராஸ் இண்டஸ்ட்ரியாக நம்ம வந்து கொலாபரேட் பண்ணி மோர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேர் பீப்புள் cannot imagine. Because people need not go to Uttar Pradesh, people need not go to Kannauj, where everyone's talking about perfume. Anyone who's interested in this sort of cosmetics and cosmeticum fragrance பிடிச்சிருந்துச்சுன்னா தமிழ்நாட்டிலே நம்ம ட்ரைனிங் சென்டர் அதெல்லாம் வச்சு வேலை வாய்ப்பு உருவாக்கணும்ட்டு நம்ம நம்பிக்கிறோம். அண்ட் நம்ம கவர்மெண்ட் அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. இதே இண்டஸ்ட்ரியை கொண்டு போய் குளோபலாக கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். அண்ட் த ஃபாரம் இஸ் வெரி சப்போர்ட்டிவ் ஃபார் அஸ் இன் திஸ். இப்போ பெர்ஃப்யூம்ஸில் பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸில் வந்து நிறைய ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க, நிறைய வேரியன்ட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுடைய இந்த வெனோரமா ப்ராடக்ட்டில் எவ்வளோ ஆர்டர்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும்? அண்ட் கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா டிஃப்ரெண்ட்டாக? இந்த வெனோரமாவோட ஒரே ஸ்பெஷாலிட்டி, நீங்கள் இது மெயின் ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, நாங்கள் மற்ற பர்ஃப்யூம் பிராண்டு மாதிரி ஜென்ரலாக கொடுக்குறதில்ல. நீங்கள் எங்கள் ஸ்டூடியோ ஆர்கே சாலைக்கு வந்தீங்கன்னா 300-400 ஃப்ளேவர் இருக்குது. அதாவது உங்களோட என்ன நீங்கள் சாப்பிட்றீங்க, எவ்வளோ நேரம் தூங்குறீங்க, நீங்கள் என்ன ஃபுட் ஹேபிட்ஸ், ஸ்லீப்பிங், யோர் ரொட்டீன் எல்லாமே தான் வாசனைக்கு உண்டானது. அதாவது நீங்கள் இது நம்ம தமிழ்நாடு வந்து நல்ல வெயிலான இடம். இந்த இடத்துல வந்து மற்ற சென்டர்லாம் போட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் சென்ட்னா இங்கே உள்ள இதை மைண்டில் வச்சு நம்ம பண்ணல. நம்ம தமிழ்நாட்டோட கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி சென்ட் இது பண்ணி தான் இது பண்ணோம். இந்த குடும்பம் வந்து அந்த சீக்ரெட்டை நம்ம பாதுகாத்து இதை வந்து இன்னும் 1933 பண்ணிருக்க மாதிரி நம்ம இன்னும் ரெனியூபிள் எனர்ஜியோடு சேர்ந்து இன்னும் பல ஆண்டுகளுக்கு நம்ம செய்யணும்னு முயற்சி எடுக்கிறோம். வெளிநாட்டு சார்ந்த நிறுவனங்களுடைய பெர்ஃப்யூம்களில் ஆங்கில வார்த்தைகள் அச்சிடப்பட்டு விற்பனைக்கு இருக்கக்கூடிய அதே சூழலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் திருக்குறளை அச்சிட்டு இந்த பெர்ஃப்யூம் விற்பனையை தொடங்கியிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட இந்த செயல் பலருடைய கவனத்தையும் இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் பெரிதும் ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒளிப்பதிவாளர் முகேஷுடன் செய்தியாளர் சண்முகப்பிரியன், சன் நியூஸ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.